எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் ஒரு சூப்பரான ஷாப்பிங் vlog தாங்க. இது வந்து போரூரில் உள்ள சரவணா ஸ்டோர்ஸ்லேருந்து எடுத்தது தாங்க. இதுக்கு முன்னாடி இங்கேருந்து ரெண்டு வீடியோஸ் போட்டிருக்கேங்க. அதில் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு சில்வர் ரிலேட்டடாக கொஞ்சம் திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதையும் அதோடு சேர்த்து இவங்களோட சிட் ஸ்கீமையும் வந்து நான் சொல்லியிருக்கேன். செகண்ட் வீடியோ வந்து கொஞ்சம் ஷாப்பிங் தாங்க பண்ணியிருந்தேன், அதாவது வரலட்சுமி பூஜைக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அது வந்து நான் உங்களுக்கு போட்டிருப்பேன். ஸோ யாருக்காவது வேணும் அப்படின்னா மேலே நான் லிங்க் கொடுக்குறேன், எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். சரவணா ஸ்டோர்ஸ் ப்ளேலிஸ்ட்டுன்னு போட்டிங்கனாலும் வரும், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஹாஃப் சாரி டைப் மாதிரி இருந்தது, பட் வந்து ஒரு லாங் கவுன் தான். மேலே அந்த ஷாலே ரொம்ப நல்லா கொடுத்துருந்தாங்க. மேக்ஸிமம் நான் காமிச்சிருக்க எல்லா பொருட்களுக்குமே நான் வந்து ரேட் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேங்க. அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் வந்து மீஷோலையோ இல்லை ஆன்லைன் ஷாப்பிங்லேயோ வந்து கம்மியான ரேட்டில் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். அப்படி பின் பண்ணுறது உங்களுக்கு தெரியலனா கம்யூனிட்டி போஸ்ட்டில் கூட செக் பண்ணி பாருங்கள். அதாவது மீஷோவில் இந்த ப்ராடக்ட் வந்து கம்மியான ரேட்டில் இருக்குது அப்படின்னா நான் அந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு யாருக்காவது தேவை அப்படின்னா கண்டிப்பாக அதையும் செக் பண்ணி பாருங்கள். இல்லை எனக்கு பொருள் இது வந்து ஒரு சில பொருள் வந்து இதெல்லாம் 81 ருப்பீஸுங்கிறது அஃபோர்டபுள் தாங்க. அழகாக நீங்கள் வந்து அந்த குட்டி பர்ஸ்லாம் வந்து நம்மளுடைய ஹேண்ட்பேக்கில் அந்த மாதிரி கிளச்சஸ்லலாம் வந்து மாட்டி வச்சிட்டோம்னா காயின்ஸ் போடுறதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 அந்த ரேஞ்சில் இருக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு 20 ருப்பீஸ் வந்து கூட இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணேங்க. ஸோ இங்கே உள்ள ரேட் வந்து டி நகர் ரேட்டை கம்பேர் பண்ணும் போதில் ஒரு 10 to 15 ருப்பீஸ் வந்து ஒரு 100 ருப்பீஸ் ப்ராடக்ட் எடுக்கிறப்ப இங்கே வந்து ஒரு 10 to 15 ருப்பீஸ் கூட தான் இருக்குது. பட் எனக்கு இங்கேருந்து கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் தான் வாங்க போகிறேன் அப்படின்னா நம்ம டி நகருக்கோ சவுகார்பேட்டுக்கோ போகிறதுக்கு பதிலாக நம்ம இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. நிறைய பிராண்டட் ஹேண்ட்பேக்ஸும் வச்சுருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா 1000 to 1500, பட் ஒர்த்துனே சொல்லுவேங்க. ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்து நம்ம ஒரு பார்ட்டி வியராக நைட் ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் கொண்டு போகிறோம் கையில் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். பட் ப்ரைஸ் ரேஞ்சுன்னு பார்க்குறப்ப ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதே மாதிரி இந்த தாம்பூலப்பை செக்ஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இதெல்லாம் 78 ருப்பீஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. கண்டிப்பாக ஒர்த்துனே சொல்லுவேன் இந்த ஜூட் பேக்லாம். உங்களுக்கு நார்மலாக ஒரு ஜிப் வச்சு வாங்குறதுனாலே 20 ருப்பீஸ் 30 ருப்பீஸ் வரும். இது அழகாக ஜூட் பேக்கில் 2 ஜிப் வச்சு ரொம்ப அழகாக இருந்ததுங்க. ஸோ யாராவது வந்து வரலட்சுமி பூஜைக்கு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணும், பையெலாம் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக இங்கே செக் பண்ணி பாருங்கள். அஃபோர்டபுள் ப்ரைஸில் நிறையா இருந்தது. இது வந்து கொஞ்சம் பெரிய பை 138 ருப்பீஸ். இது வந்து லஞ்ச் பேக்காக யூஸ் பண்ணாலும் நமக்கு நல்லா தாங்குங்க. இது நல்லா இருந்ததுங்க. சாரீ பவுச்சு நம்ம வந்து இந்த வரவேற்புக்கெலாம் வந்து இப்போ பொண்ணழைப்புக்கெலாம் நம்ம வந்து சாரீ மடித்து வைப்போம் பார்த்திங்களா. ஸோ அந்த மடித்து ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணி இந்த மாதிரி உள்ளே வச்சு கவரில் பேக் பண்ணுறப்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருந்தது. இந்த மிரர் ஒர்க்கு பர்ஸும் சரி அந்த ஹேண்ட்பேக்கும் சரி ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இந்த பேப்பர் கவர் வந்து 49 ருப்பீஸ் அப்படின்னு போட்டிருந்தது. ஓகே, நம்ம வந்து யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும், கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக இதை ஒர்த்து தான் அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் இது வாட்டர் பாட்டில் மட்டும் வைக்கிற மாதிரி ஜூட் பேக்கில் இருந்ததுங்க, அழகாக இருந்தது. ஸோ இங்கே நிறையா நீங்கள் வந்து ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணும், ஒரு 20 பீசஸ் வேணும் பேகு அந்த மாதிரி வேணும்னா கண்டிப்பாக இருக்குங்க. இல்லை எனக்கு என்னோடய பட்ஜெட் ரொம்ப கம்மி அப்படின்னா இதெல்லாம் பெர் பீஸ் வந்து 10 ருப்பீஸ் தான் விழுது உங்களுக்கு. ஸோ பேக் சைடில் ஒன்றுமே இல்லை. நீங்கள் அதை வந்து எங்கேயாவது பிரிண்ட் பண்ணி தருவாங்கன்னா உங்கள் நேம் எழுதியோ இல்லை உங்கள் ஒரு வீட்டில் கல்யாண வீடு அப்படின்னா கூட நீங்கள் வந்து மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இங்கே. ஸோ பஞ்ச் ஆஃப் 25 இருக்குது. 25 பீசஸ் வந்து 263 அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு ரேட்டு தாங்க. ஏன்னா துணிப்பை தான் உங்களுக்கு. ஸோ பின்னாடி வந்து நம்ம எதாவது பிரிண்ட் பண்ணால் கூட பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ தேங்க்யூ அந்த மாதிரி போட்டிருந்தது. இந்த பொம்மை ரொம்ப அழகாக இருந்ததுங்க. பாபி டால்ஸு 150ன்னு அதில் போட்டிருந்தது, பட் 95 தான் போட்டிருந்தாங்க. ஸோ இன்னொரு செட்டும் நிறையா கிட்ஸுக்கு கொஞ்சம் கலெக்ஷன் வந்து வாங்கியிருக்கேங்க, ஆனால் ஷூட் பண்ணல. நல்லா இருந்தது. டாய்ஸ்லாம் இங்கே ரொம்ப நல்லா இருந்தது. பொதுவாக இந்த வரலட்சுமி பூஜை அதுக்கப்புறம் கோலு இது எல்லாத்துக்கும் வீட்டுக்கு வர்றவங்களுக்கு தாம்பூலம் கொடுப்பாங்க. ஸோ தாம்பூலம்னா என்ன, அதில் என்னென்ன பொருட்கள் இருக்கணும், அதனால் என்னென்ன அந்த பொருள் கொடுக்கறதுனால என்னென்ன பயன்கள் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு வீடியோவில் சொல்லணும்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தேங்க. இந்த வீடியோவில் அதை சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் எல்லாத்துக்கான ரேட்டும் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அப்படியே கடையை விசிட் பண்ணிக்கிட்டு இந்த தாம்பூலத்துக்கான எக்ஸ்ப்ளனேஷனே என்கிட்ட கேட்டுக்கோங்க. தாம்பூலம் என்பது வெற்றிலை பாக்குக்கு வழங்கப்படும் பொது பெயர். வெற்றிலையில் முப்பெரும் தேவியரும் வாசம் செய்கின்றனர். வீட்டிற்கு சுமங்கலி பெண்கள் வந்தால் கட்டாயம் தாம்பூலம் தருதல் வேண்டும்.
குறைந்தபட்சம் குங்குமம் மட்டுமாவது தர வேண்டும். தாம்பூலத்தில் கொடுக்க வேண்டியது ஒரு 15 பொருட்கள் இருக்குங்க. அது என்ன அப்படிங்கிறது ஒன்றுனா பார்க்கலாம். வெற்றிலை, பாக்கு, மஞ்சள் குங்குமம், சீப்பு, முகம் பார்க்கும் கண்ணாடி, வளையல், மஞ்சள் கயிறு, தேங்காய், பழம், பூ, மருதாணி, கண்மை, தட்சணை, அதாவது இந்த ₹1 காயின் அந்த மாதிரி வைப்பாங்க. ஸ்லோக புஸ்தகம், ரவிக்கை துணி அல்லது புடவை. அந்த ஸ்லோக புஸ்தகம்ங்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது ரிட்டன் கிஃப்ட் ஏதாவது யூனிக்காக கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப அது கூட கொடுக்கலாம். இதில் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ஒரு அர்த்தம் உண்டு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், தாம்பூலம் அப்படிங்கிறதே வெத்தலை பாக்க தான் குறிக்குது. வெற்றிலையில் வந்து முப்பெரும் தேவியரும் வாசம் செய்கின்றனர். அதே மாதிரி அந்த வெத்தலைப்பாக்கு போடுறப்ப நமக்கு அஜீரண சக்தி கோளாறுகள்லாம் நீங்கி ஜீரண சக்தியை வந்து நமக்கு அதிகரிக்கும். மஞ்சள் குங்குமம், மஞ்சள் கயிறு சுமங்கலித்தன்மையை வழங்குகிறது. சீப்பு கணவனின் ஆயுளை விருத்தி செய்வதற்காகவும், கண்ணாடி கணவனின் ஆரோக்கியம் காக்கவும், வளையல் மன அமைதி பெற, தேங்காய் பாவம் நீங்க. முக்கியமாக வந்து தேங்காய் வந்து மட்டை தேங்காய் கிடச்சதுன்னா அதுதாங்க கொடுக்கணுமா, அதுதான் வந்து ரொம்ப மிகச்சிறந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ மட்டை தேங்காய் உரிக்கிறதுக்கெலாம் எந்த வீட்லேயும் மிஷின் கிடையாதுங்க. ஸோ நம்ம வந்து அதனால் உரித்த தேங்காயே கொடுக்கலாம். அப்புறம் ஏதாவது ஒரு பழம், வாழைப்பழம், ஆரஞ்சு பழம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு பழம், அன்னதான பலன் கிடைக்க. பூ மகிழ்ச்சி பெருக. மருதாணி நோய் வராதிருக்க. கண்மை திருஷ்டி தோஷங்கள் அண்டாதிருக்க. தட்சணை காசு நான் சொன்னேன்னா அது லட்சுமி கடாட்சம் பெருக. அடுத்து வந்து ஸ்லோக புத்தகம்னு சொன்னோம். இல்லை அப்படின்னா சாமி படங்கள் கூட, இந்த இப்போ மேக்னெட்லாம் வச்ச மணிக்கு சாமி படம் வரும், ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டு, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுக்கலாம். ரவிக்கை துணி அல்லது புடவை வஸ்திர தான பலன் அடைய வழங்குகிறோம். ஸோ தாம்பூலத்தில் என்னென்ன பொருட்கள் வைக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் திங்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. கண்டிப்பாக நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்து செக்லிஸ்ட் எழுதி கூட வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ யாராவது புதுசாக பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து கண்டிப்பாக தாம்பூலம் வந்து எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நான் காமிக்கிறேன். ஏன்னா நான் இப்போ தாம்பூலத்துக்கான பொருட்கள் எல்லாமே வாங்கிட்டேன். ஸோ என்னென்ன பொருட்கள் வாங்கினேன், அது வந்து எப்படி நான் வந்து வச்சு கொடுக்குறது, எந்த திசை பார்த்து கொடுக்கணும், அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குங்க. ஸோ அது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த கிளிப்ஸ் ஐட்டம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் மோஸ்ட்லி ரேட்டு எல்லாமே சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஐட்டம் வந்து ஆன்லைனில் செக் பண்ணுறதை விட ஓகேவாக தான் இருந்தது. ஏன்னா ஆன்லைனில் இது வந்து இந்த பட்டர்ஃப்ளை கிளிப்லாம் 85 போடுவாங்க. பட் டெலிவரி சார்ஜுன்னு சொல்லி ஒரு 30-40 போடுவாங்க. ஸோ அப்போ நேர்லேயே நம்ம பார்த்து நல்லதாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி வாங்க முடியும். பொதுவாக இந்த ஸ்டட்டு, ஜிமிக்கி, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நம்ம நேரில் பார்த்து வாங்குறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா நமக்கு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வரப்போ பின்னாடி வந்து ஒரு நேரம் அந்த வளையம் வந்து வளைஞ்சிருக்கும், இல்லை நெளிஞ்சிருக்கும். சில நேரம் உடஞ்சிருச்சுன்னா நம்ம ரிட்டன் போடுறோனாலுமே அது வருமா அப்படிங்கிறதெல்லாம் சந்தேகம்தான். பட் இந்த கொரியன் செட் ஆஃப் ஸ்டட்ஸு வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சுங்க. 3 ஸ்டட் இருக்குது. அரௌண்ட் 250, 300 அந்த ரேஞ்சஸில் இருந்தது. ஸோ இந்த ஜிமிக்கி எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. பட் ரேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 200 to 500 ரேஞ்சஸில். பட் அழகழகான ஜிமிக்கிங்க, ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம இப்போ கோல்டு விற்கிற விலைக்கு நம்ம இந்த மாதிரி ஜிமிக்கி ஒரு 4-5 வாங்கி வச்சிட்டோம்னா நல்லா எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் பேர் பண்ணலாம் போல். சாரீஸ்லாம் போடும்போதில் ரொம்ப அழகாக இருக்கும். இதோடைய குவாலிட்டியும் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இங்கே வளையலும் பார்த்திங்கன்னா பேங்கிள்ஸும் ஓகே, அஃபோர்டபுளாக இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதாவது நம்ம ஒரு பொருள் தான் வாங்க போகிறோம், ஒரு 2 பொருள் தான் வாங்க போகிறோம் ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் பண்ணி அப்படின்னா நீங்கள் இங்கே பார்த்து வாங்கிடலாம். இல்லை நான் பல்காக பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் டி நகரோ சவுகார்பேட்டோ போகிறது பெஸ்ட்டு. ஆன்லைனில் வந்து நான் இப்போ பேங்கிள் வந்து ஒன்று ஆர்டர் போட்டிருக்கேன். இங்கே பார்த்த பேங்கிள் தான். ஸோ அது வந்ததுக்கப்புறம் அது நல்லா இருக்கா எப்படி அப்படிங்கிறத நான் சொல்கிறேங்க. ஏன்னா அந்த பேங்கிள் வந்து இங்கே பேங்கிள் ரேட்டை விட ஆன்லைனில் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். நான் அது வேணும் அப்படின்னா அந்த லிங்க் வந்து கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நேற்று போட்ட வீடியோவில் வந்து நிறையா பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. கிட்டத்தட்ட 160 கமெண்ட்ஸ் வந்திருந்தது. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேங்க. அதாவது கேட்ட கொஸ்டினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. லைக் கரெக்டாக எத்தனாவது லைக்கு, என்ன கடை, அதுக்கப்புறம் என்ன பூ பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. பட் அதில் வந்து ஒரு 2 நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருந்தது. அதாவது இந்த கிவ் அவேவே வந்து ஒரு லஞ்சம் கொடுக்குற மாதிரி தான், லஞ்சம் கொடுத்து ஆளை சேர்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அப்படி கூட வச்சுக்கோங்களேன். ஏன்னா நான் வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான பாயிண்ட்ஸ் சொல்கிறேன். இன்னும் நிறையா பேருக்கு வந்து அந்த சேதாரத்தை பற்றின ஒரு ஐடியா இல்லை.
வெள்ளி வந்து அந்த வெள்ளி 80 டச்சு 92.5 999 அந்த மாதிரி ஐடியாஸே அவங்களுக்கு இல்லை. இதை விட இன்னொன்று என்னென்னா டைமண்டு. அந்த டைமண்டில் வந்து என்ன கிளாரிட்டி, அந்த டைமண்டோட ரேட் என்ன, பெர் கேரட்னால் எத்தனை சென்ட்டு, இந்த மாதிரி பேசிக்காக, அதாவது வாங்குகிறோமோ வாங்கலையோ நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும். லேடிஸ் வந்து மெயினாக லேடிஸு ஹவுஸ் ஒய்ஃப் வந்து கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கவங்க தானே, இதெல்லாம் என்ன தெரிய போகுதுன்னு யாரும் நினச்சிடக்கூடாது நம்மளை. ஸோ அவங்களுக்காக தான் நான் மெயினாக வந்து என்னோடய வீடியோஸ் வந்து எனக்கு தெரிஞ்சதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. இது வந்து லஞ்சம் அப்படின்னு நினைக்கிறவங்க லஞ்சமாகவே எடுத்துக்கோங்க. லஞ்சம் கொடுத்து உங்களை வந்து நான் வந்து தெரிஞ்சிக்க வைக்கிறேன், அவ்வளோதான். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறையா உங்களுக்கு வரணுங்கிறக்காக நீங்கள் கொடுக்குறீங்க. ஆமாங்க, அஃப்கோர்ஸ் எனக்கு நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும். நிறையா வியூவர்ஸாக இருக்கிறவங்க எல்லாருமே என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸாக மாறணும். அது வந்து நான் கண்டிப்பாக ஆமான்னு தான் சொல்லுவேன், நான் இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா என்னோட கண்டென்ட் வந்து எனக்கு தெரியுங்க, இது வந்து எவ்வளோ ட்ரூத்ஃபுல்லாக இருக்கேன் அப்படிங்கிறது. ஏன்னா எனக்கு நிறையா பேர் வந்து இப்போ ஒரு 10 டேஸ்க்குள்ளே பார்த்திங்கன்னா அத்தனை மெயில் வந்தது. நான் வந்து பீமாவில் ஆர்டர் போட்டு வாங்கினேன், நான் வந்து இது கிட்டத்தட்ட ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு நகை வாங்கியிருக்கேன், ரொம்ப நல்லா இருந்தது, அந்த மாதிரி ஆன்லைன் ஆர்டரில் வந்து நீங்கள் சொன்னனால தான் வாங்கியிருந்தேன் அப்படின்னாங்க. இங்கே வந்து பல பேருக்கு யூடியூப்பில் நிறையா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு ஒரு தாட் இருக்குங்க. அப்படிலாம் கிடையாது. இப்போ இந்த வீடியோ வந்து ஒரு 2000 வியூஸ் போயிருக்கு அப்படின்னா எனக்கு ஒரு $1 வருங்க. $1 அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ரேட் படி பார்த்திங்கன்னா ஒரு 83 ருபீஸ். இது வந்து நமக்கு டாலராக வந்து பேங்க்கில் போய் டேக்ஸ் எல்லாம் பிடிச்சி வரும்போதில் எனக்கு வந்து 75 ருபீஸ் தான் கிடைக்கும் பெர் டாலருக்கு. ஸோ இங்கே சரவணா ஸ்டோர் போரூரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மிஷின் வச்சுருப்பாங்கங்க. ஹைட்டு, வெயிட்டு, உங்களோட பிபி இது எல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ யாராவது போனீங்க உங்களுடைய அந்த பிஎம்ஐ வந்து செக் பண்ணணுன்னா கண்டிப்பாக அதை செக் பண்ணி பாருங்க அங்கே. ஸோ இப்போ நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து 2 பேர் தான் செலக்ட் பண்ணுவேன்னு போட்டிருந்தேன். பட் நிறையா பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்கள்லேருந்து ஒரு 4 பேராக செலக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். இன்னொன்று வந்து யூடியூப் கம்யூனிட்டியில் எனக்கு அதிகமாக லைக் கொடுத்தவங்க, அதிகமாக கமெண்ட் பண்ணவங்கன்னு யூடியூப் ஸ்டூடியோ எனக்கு எடுத்து காமிக்கும் பார்த்தீங்களா, அவங்கள்லேருந்து ஒரு 4 பேர். ஸோ டோட்டலாக வந்து 8 பேரை வந்து நான் லாஸ்ட் வீடியோவிலே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிருக்கேங்க. ஸோ அடுத்து யார் யார் வின்னர்ஸு, யாரோ அந்த 4 பேரை எப்படி செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக ஒரு ஷார்ட்ஸாக நான் போடுறேன். ஸோ யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்களோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்து வீடியோஸ் வந்து செக் பண்ணிக்கிட்டே வாங்க. எல்லாருக்கும் வந்து எல்லா நாளும் ஹாப்பியாகவும் இருக்காது, எல்லா நாளும் சோகமாகவும் இருக்காதுங்க. ஸோ நான் வந்து எப்பயுமே எனக்கு ஏதாவது ஒரு அன்ஹாப்பியான மொமெண்ட் இருக்குது அப்படின்னா அதை ஹாப்பியாக மாற்றிக்க என்ன வழியோ அதை கண்டிப்பாக நான் கடைப்பிடிப்பேங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.